Hi students, இன்னைக்கு நம்ம NMMSல செருகப்பட்ட படங்கள் inserted figures தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே ஒரு மெத்தட் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சர்க்கிள் இருக்குது இல்லீங்களா? மூணு சர்க்கிளுமே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சர்க்கிள் வந்து இன்னொரு சர்க்கிளோட எப்படினா இருக்கு ஜாயிண்ட் ஆகி இருக்குது. ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு வந்து சேர்ந்த மாதிரி மூணு சர்க்கிள் வந்து நமக்கு இங்க இருக்குது. இதுல இத முதல் சர்க்கிள்னு வெச்சுக்குவோம். இது இரண்டாவது சர்க்கிள்னு வெச்சுக்கலாம். இது வந்து நம்ம மூணாவது சர்க்கிள் அப்படினு வெச்சுக்குவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்களேன். இது எப்படி இருக்கு? காமனா ஒண்ணாவது சர்க்கிளுக்கும் இரண்டாவது சர்க்கிளுக்கும் காமனா இருக்கு. அந்த ரெண்டு சர்க்கிளுமே இந்த இடத்துல எப்படி இருக்கு? சேர்ந்து இருக்குது. சோ இந்த பிளேஸ் வந்து எதுக்கெல்லாம் காமன்? ஒண்ணாவதுக்கும் இரண்டாவதுக்கும். ஒண்ணாவது சர்க்கிளுக்கும் இரண்டாவது சர்க்கிளுக்கும் காமனான பிளேஸ் தான் வந்து இந்த இடம். சரிங்களா? இத கொஞ்சம் புரிஞ்சிட்டா தான் இதுக்குள்ள கணக்குகளை நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ அடுத்து பாருங்க எந்த பிளேஸ்ன்ட்டு. அடுத்து வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எந்தெந்த சர்க்கிள்லாம் இதுல காமனா இருக்கு? சர்க்கிள் 2 இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் சர்க்கிள் 3 இருக்கு. அப்ப அந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் காமனா இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து என்னது? இந்த இடம். சோ இந்த இடத்தை வந்து நம்ம என்ன சொல்றது? 2 and 3 க்கு வந்து காமனா இருக்கக்கூடியது. 2 சர்க்கிளும் 3 சர்க்கிளும் சேர்ந்த பகுதி இந்த இடம். சரிங்களா? அதுக்கு அப்புறமேல இந்த இடம் பாருங்க. இந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் தேர்ட் சர்க்கிளும் முதல் சர்க்கிளும் மூணாவது சர்க்கிளும் சேர்ந்த பகுதி வந்து எந்த பகுதினா இந்த பகுதி. சரிங்களா? அப்போ இந்த மூணு சர்க்கிளுமே நல்லா பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும் இந்த இடம். இந்த இடம் வந்து செகண்ட் சர்க்கிள் மட்டும். இது வந்து தேர்ட் சர்க்கிள் மட்டும் இந்த இடம். இந்த ரெண்டுமே சேர்ந்த இடம் ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் செகண்ட் சர்க்கிளும் சேர்ந்த இடம். இது வந்து செகண்ட் and தேர்ட் சேர்ந்த இடம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் and செகண்ட் வந்து சேர்ந்த இடம் சேர்ந்தது. சரிங்களா? காமனா இருக்கக்கூடிய இடம் இது. அப்போ இந்த மூணு சர்க்கிளுக்குமே ஒரு பாயிண்ட்ல சேர்ந்திருக்குது. அந்த மூணுக்குமே காமனான பாயிண்ட் எந்த படம் பாருங்க இந்த இடம். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு சர்க்கிளுமே இங்க பாருங்க ரெட் சர்க்கிள் இருக்கு, இந்த ப்ளூ சர்க்கிள் இருக்கு, இந்த கிரீன் சர்க்கிள் இருக்கு. எல்லாமே இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப இந்த இடம் வந்து காமனா மூணு சர்க்கிளுக்கும் காமனான இடம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுக்குமே காமனான இடம். இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. மூணு சர்க்கிள் இருக்குது. இதுல ஒரு சர்க்கிள்ல லீடர்னு வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து சிங்கர் அதாவது பாடகர்னு வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்தியன் அதாவது இந்தியர்கள் அப்படினு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருக்க கூடியதெல்லாம் நம்ம தனித்தனியா எழுதிக்குவோம். முதல் சம்முக்கு நம்ம எழுதிட்டோம்னா அடுத்த சம்முக்கு நம்மளே டைரக்டா என்ன செஞ்சிரலாம்? ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாடகர். பாடகர் எங்க இருக்கு? இந்த அப்படியே இருக்குது. இந்த சர்க்கிள் இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த சர்க்கிள் தான் வந்து இந்த சர்க்கிள் தான் வந்து பாடகரோட சர்க்கிள். இது வந்து தலைவர்களோட சர்க்கிள். இது வந்து இந்தியர்களோட சர்க்கிள். அப்ப பாடகர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. சோ பாடகர் = 7. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இந்த தனியா இருக்குது அந்த சிங்கிளான ஒரு ஆளை சொல்றது. இதுவும் சிங்கிள் இதுவும் சிங்கிள். சரிங்களா? இந்த இடத்துல இருக்க கூடியது இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்க கூடியது. இந்த இடத்துல இருக்குது இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்க கூடியது. இந்த இடத்துல இருக்குது இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்க கூடியது. நடுவுல இருக்க கூடியது மூணு சர்க்கிளுக்கும் காமனாக இருக்க கூடியது. சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். தெரிஞ்சிச்சுனா நம்ம பண்ணிடலாம் சம். அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியர்கள். இந்தியர்கள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் இந்தியர்கள் = 1. சரிங்களா? அதுக்கு அடுத்து யாரு? தலைவர்கள். தலைவர்கள் எங்க இருக்காங்க? இந்த இருக்குல. இதுதான் வந்து என்னது நமக்கு தலைவர்கள். அது வந்து எவ்வளவு? 6. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தலைவர்கள் மற்றும் இந்தியர்கள். இப்ப தலைவர்கள் எங்க இருக்காங்க? தலைவர்கள் வட்டம் எது? இதுதான் தலைவர்கள் வட்டம். இந்தியர்கள் வட்டம் எது? இதுதான் வந்து இந்தியர்களோட வட்டம். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுமே வந்துச்சுனா ரெண்டுக்கும் பொதுவா இருக்குதானே நம்ம எழுதணும். அப்ப எதெல்லாம் பொதுவா இருக்குது பாருங்க. இந்தியர்களுக்கும் பொதுவா இருக்கணும், தலைவர்களுக்கும் பொதுவா இருக்கணும். அப்ப எது அது? 2. அப்ப that is equal to 2. ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பாருங்க. பாடகர் மற்றும் இந்தியர். பாடகராகவும் இருக்கணும், இந்தியராகவும் இருக்கணும். சரிங்களா? முதல்ல இது வந்து தலைவராகவும் இருக்கணும், அதே சமயத்துல அவர் என்னதாகவும் இருக்கணும்? இந்தியராகவும் இருக்கணும். இதுதான் ரெண்டு ஆப்ஷன் வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து அவர் வந்து பாடகராகவும் இருக்கணும், கண்டிப்பா என்னதாகவும் இருக்கணும்? இந்தியராகவும் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே பண்ணணும். அப்ப பாடகர் சர்க்கிள் வந்து இதுதான் பாடகரோட சர்க்கிள். இந்தியரோட சர்க்கிள் வந்து எது? இதுதான் இந்தியரோட சர்க்கிள். அப்ப இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 4. அப்ப that is equal to 4. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பாடகர் மற்றும் தலைவர். அவர் பாடகராகவும் இருக்கணும், தலைவராகவும் இருக்கணும். ரெண்டுமாவே இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இடம் வரும் பாருங்க. இதுதான் தலைவர். இது வந்து பாடகர். இந்த சர்க்கிள் வந்து
தலைவருக்குள்ளது, இந்த சர்க்கிள் வந்து பாடகருக்குள்ளது. ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து இதுதான். அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது 5. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாடகராகவும் இருக்கணும், தலைவராகவும் இருக்கணும், இந்தியராகவும் இருக்கணும். 3 கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா. அப்போ 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனா எந்த இடத்துல இருக்கணும், இதுதான் அந்த இடம். சரிங்களா. 3 இஸ் த ஆன்சர். இப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கர்ஸே இருக்கக்கூடாது. இந்திய தலைவர்கள்னால் என்ன அர்த்தம், இந்தியன்ஸாகவும் இருக்கணும், லீடர்ஸாகவும் இருக்கணும். சரிங்களா. இது கூட நாங்கள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாடகர்னால் சிங்கர்ஸு, இந்தியர்கள்னால் இந்தியன்ஸு, தலைவர்கள்னால் வந்து லீடர்ஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எந்த இடம் எந்த பகுதி வந்து பாடகர்கள் அல்லாத பாடகர்களே இருக்கக்கூடாது, என்னதான் இருக்கணும், இந்தியாவும் இந்திய தலைவர்களாகவும் இருக்கணும். இப்போ பாடகர்கள் எது, இந்த வட்டம் இல்லையா, இந்த வட்டமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரிங்களா. இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நம்பரையுமே நீ எடுக்காத. இப்போ 4 எடுக்கக்கூடாது, 3 எடுக்கக்கூடாது, 5 எடுக்கக்கூடாது, 7 எடுக்கக்கூடாது, எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்திய தலைவர்களை இந்தியர்களையும் இருக்கணும், தலைவர்களும். அப்போ இந்தியர்களும் தலைவர்களும். அப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவானது எந்த நம்பரு, இந்த 2. இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த பகுதி பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடகர்களாகவும் இருக்கணும், இந்தியராகவும் இருக்கணும், தலைவர்களாகவும் இருக்கணும். புரியுதுங்களா. எந்த பகுதி பாடகர்கள் சிங்கராகவும் உள்ள இந்திய தலைவர் இந்தியனாக, தலைவர் லீடராக, இது எல்லாமே இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். அப்போ இந்த 3 கண்டிஷன் இருக்கக்கூடியது என்னது 3. அப்போ இந்த ஆப்ஷனில் எது சரியாக இருக்கும், 3 தான் இதுக்கு ஆன்சர் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த பகுதி பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்களை குறிக்கிறது. பாடகர்களும் இருக்கக்கூடாது, இந்தியர்களும் இருக்கக்கூடாது. பாடகரும் இருக்கக்கூடாது, இந்தியராகவும் இருக்கக்கூடாது. வெறும்னா தலைவராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ அது எதாக இருக்கும் பாருங்கள், தலைவராக மட்டும் இருக்கக்கூடியது இந்த அப்போ இருக்கும் 6. ஸோ ஆப்ஷன் 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், எப்பகுதி தலைவர்களாக அல்லாத இந்தியர்களையும் பாடல்களையும் குறிக்கிறது. தலைவராக இருக்கக்கூடாது, என்னதான் இருக்கக்கூடாது, தலைவராக இருக்கக்கூடாது. என்னதான் மட்டும் இருக்கணும், இந்தியராகவும் இருக்கணும், பாடகராகவும் இருக்கணும். சரிங்களா. இந்தியன்ஸாகவும் சிங்கர்ஸாகவும் மட்டும்தான் இருக்கணும். அப்போது இந்தியனும் சிங்கரும் எவ்வளோ பாருங்கள், இங்கே 4. அப்போ இங்கே ஆப்ஷன் வந்து என்னது நம்மளுக்கு 4 இஸ் த ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். In the following diagram, the 3 interesting circles each responding the certain section of people, different regions are marked as 1 to 7. Read as the statement in question and choose the number of the region which correctly represent the statement. Circle 1 represent Indians, 2 represent sportsman and 3 represent graduate. ஓகேங்களா. ரைட். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து இந்தியன், ரெண்டாவது சர்க்கிள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், மூணாவது சர்க்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்தியன்ஸ் மட்டும் எவ்வளவு 1 இல்லைங்களா. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் கிராஜுவேட் மட்டும் எவ்வளவு 3, ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 2, அந்த சர்க்கிளில் தனியாக இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்தியன் அண்ட் கிராஜுவேட், இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னது 4. ஓகேங்களா. அடுத்தது இந்தியன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், இந்தியனாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து என்னது 5. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிராஜுவேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், கிராஜுவேட்டாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து என்னது 6. ஓகேங்களா. அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியனாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும், கிராஜுவேட்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த 3மே அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்த சொல்லுவோம், இந்த இடத்த சொல்லுவோம். சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இது சர்க்கிளுக்கு மட்டும் வரணும்னா இந்த தனியாக இருக்கிறத நம்ம சொல்லணும். 2 சர்க்கிள் 2 விஷயத்த சொன்னாங்கன்னா, சரிங்களா, ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் தனித்தனியாக சொன்னாங்கன்னா இந்த 3, 2 விஷயங்கள் அண்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் சொன்னாங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வரும். 3 விஷயங்கள் சொன்னாங்கன்னா எது வரும், சென்டரில் இருக்கக்கூடியது வரும். ஸோ அடுத்தது கிராஜுவேட்டாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும், இந்தியனாகவும் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து எது வரும், 7 தான் வரும். இப்போ நம்ம இதில் நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன், இந்தியனாகவும் இருக்கணும், கிராஜுவேட்டாகவும் இருக்கணும்,
ஆனால் என்னதான் இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிள் கிடையாது, ரெண்டாவது சர்க்கிள் கிடையாது. இந்தியன் வந்து எந்த சர்க்கிள், ஃபஸ்ட் சர்க்கிள். கிராஜுவேட்டில் வந்து எத்தனை சர்க்கிள், மூணாவது சர்க்கிள். அப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது, 4. அப்போ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. கிராஜுவேட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ ஆர் நாட் இண்டியன்ஸ். கிராஜுவேட்டாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும், ஆனால் என்னதான் இருக்கக்கூடாது, இந்தியன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்தியன்ஸ் எது, ஃபஸ்ட்டு பால் நம்மளுக்கு வேண்டாம். ரெண்டாவது பாலுக்கும் மூணாவது பாலுக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது, 6. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்தியன் கிராஜுவேட் ஸ்போர்ட்ஸ்மேன். இந்தியனாகவும் இருக்கணும், கிராஜுவேட்டாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், 3 கண்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கண்டிஷனுமே கொடுக்கறதா இருந்தால் 3 பாலுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடியது. எந்த படத்தில், 7. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரீஜியன் 5 ரெப்ரசன்ட். 5ங்கிற நம்பர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, கிராஜுவேட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ ஆர் நாட் இந்தியன். அவங்க இந்தியன் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் பாருங்கள் 5 வந்து எதுக்குள்ளே தான் வந்திருக்குது, இந்தியன் சர்க்கிளுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இது தப்பு. இந்தியன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ ஆர் நாட் கிராஜுவேட். இந்தியனாகவும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்கணும், ஆனால் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்தியனுக்குள்ளே இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேனுக்குள்ளே இருக்குது, கிராஜுவேட்டுக்குள்ளே இல்லை. சரிங்களா. அந்த 5ஆனது எந்த 2 சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்குது, இந்த 2 சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே கிராஜுவேட் சர்க்கிள் இந்த 5க்குள்ளே வரவே இல்லை. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.